இந்த மீன் பாருங்களா மக்களே, 200 இவ்வளவும். எங்கன்னா 3 மீன் தான் 100 தருவாங்க. இதில் வந்து 10 மீன் இருக்குது. 200 சொல்லும்போது லாபம்தான். அது என்னென்னா, நாம் இங்கே கொஞ்சம் நான் சொன்னேன்ல, முட்டம் ஹார்பர் பக்கத்தில் இருக்குது. அதில் என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விட்டேன். கொடுத்து விட்டு அவங்க வந்து இந்த மீனை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து நான் எடுத்து போடுங்க 200 லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் அண்ணன் மகனும் அதான் சொல்லுங்க, 200 லாபம். இது வந்து கொச்சாம்பாறை. இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மீனை வந்து கழுகி மீனை இப்போ கழுகிடுவேன். கழுகியாச்சு. இப்போ தலை இதெல்லாம் போட்டு 2-3 துண்டெல்லாம் போட்டு வந்து குழம்பு வைக்க போகிறேன். மீதி மீனை வந்து பொரிக்க போகிறேன். பொரிக்கிறதுனா வறுத்தெடுக்குது. வறுத்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் இனி இப்போ மசாலையை பரட்டி வைக்கணும். மசாலையை வறுக்கிறதுக்கு மசாலையை பரட்டி வைக்கணும். பரட்டியாச்சு. மசாலையெல்லாம் பரட்டி அதில் லெமன் எலுமிச்சம்பழம்லாம் விட்டு எடுத்து அழகாக நீட்டாக எல்லாம் போட்டு எடுத்து பரட்டி வச்சுருக்கேன். இனிப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். என்ன பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு 4 பீஸு கிட்ட பொரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ பொரிக்கிற வீடியோ எடுக்கேன். நான் பாருங்கள், அந்த இது பொரித்து வச்சுருக்கேன். இது வந்து மீன் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது வெட்டி. அதனால் வந்து எண்ணெய் நிறைய விட்டு கொஞ்சம் நிறைய விட்டு பொரித்தா தான் மீன் வந்து நல்லா வேகும். இப்போ மீன் வந்து பொரித்து எடுத்தாச்சு. இனி என்னென்னா, என் பேத்திக்கு வந்து பொரித்த மீனுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு கூட மீன் குழம்பு நான் வச்சு இறக்கிட்டேன். என்ன பாருங்கள், மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் காரசாரமாக அப்படி வச்சுருக்கேன். எரிப்புனா மீன் குழம்புக்கு கொஞ்சம் எரிப்பு, உப்பு, புளிப்பெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என் பேத்திக்கு இனி சாப்பாடு போடணும். சாப்பாடு போட போகிறேன் அவளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க.